வணக்கம் நேயர்களே. செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள், அதாவது பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி 2024, அதாவது 15ஆம் தேதி பிறகு தனுசு ராசியிலிருந்து மகரம் ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார். இந்த செவ்வாய் பயிற்சி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சில ராசிக்காரர்களுக்கு ருச்சிக யோகம், அதாவது ஒரு 6 ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு திடீர் யோகம், திடீர் ஜாக்பாட்டு, கோடீஸ்வர யோகம், இந்த மாதிரியெல்லாம் நடக்கிறது வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. செவ்வாய் பகவான் தனுசு ராசியிலேருந்து மகர ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறாருங்க பிப்ரவரி 5ஆம் தேதி. ஏற்கனவே திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி சனி பகவான் அதாவது கும்பம் ராசியிலேயே பயிற்சியாகி ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார். ஸோ மகரம் ராசி அப்படின்னாவே செவ்வாய் அங்கே உச்ச ஸ்தானம் அப்படின்னு சொல்லலாம். அந்த உச்சஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வரும் பொழுது மேஷம் முதல் மீனம் வரை இருக்கிற ராசிகளுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இருந்தாலும், செவ்வாய் பயிற்சி அப்படிங்கிறது 10ஆம் வீட்டில் ஒரு பாவியாக இருக்கணும் அப்படின்னு ஜோதிடத்தில் இருக்குங்க. அதாவது கால புருஷ தத்துவத்தின்படி மகரம் ராசிக்கு 10ஆம் வீடு. ஸோ இந்த 10ஆம் வீட்டில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பயிற்சி, அதனோட அதிபதி மகர ராசிக்கு செவ்வாய் உச்ச வீடு, அது அதிபதி, அந்த வீட்டின் அதிபதி சனி. மகர ராசிக்கு செவ்வாய் அந்த இடத்துல உச்ச வீடு, குருவிற்கு நீச்ச வீடு. இது மேஷம், கடகம், துலாம், மகர ராசிக்காரர்களுக்கு ருச்சிக யோகம், அதாவது செவ்வாய் பார்வை மேஷ, கடக, சிம்ம ராசிக்கு கிடைக்குதுங்க. இதனால் இன்னும் சில நாட்களில் செவ்வாய் மகர ராசியில் உச்ச பெற்று, அதாவது 5ஆம் தேதி உச்சம் பெற்றாரு, மகர ராசிக்கு வந்தாரு. இது பஞ்சமகா புருஷ யோகங்க. பிறந்த ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் ஒருவரின் லக்னத்திற்கு 4, 7, 10 இந்த வீட்டில் இருக்கும் பொழுது அந்த வீடானது செவ்வாய்க்கு உச்சம் அல்லது ஆட்சி வீடாக இருந்தால் இது ருச்சிக யோகம். பேர், புகழ், செல்வம், செல்வாக்கு அதிகமாகும். அரசாளும் யோகம் அப்படிங்கிறதெல்லாம் கூட தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பு. ஏன்னா நல்ல ஒரு கெத்தாக இருப்பாங்க, நல்லா பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. சொல்கிற வார்த்தைகள் அடுத்தவர்களாக அங்கீகரிக்கப்படும். உடல் வலிமை மட்டுமில்லாமல் மன வலிமை, மன திடம் உண்டாகும். அதே மாதிரி இயலாதவர்களுக்கு தன்னால் முடிந்தவரைக்கே கொடுக்கின்ற ஒரு தயால குணம் அப்படிங்கிறது இவர்களை பொறுத்த வரைக்கும் நிரம்பி இருக்கும் அப்படின்னு சொல்லாங்க. இந்த செவ்வாய் பயிற்சி இந்த 12 ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள், மேஷம் ராசி முதல் மீனம் ராசி வரை எப்படிப்பட்ட பலன்களை இந்த உச்சம் பெற்ற செவ்வாய் பகவான் கொடுக்க போகுது அப்படிங்கிறது இந்த பதிவில் பார்ப்போம். நம்மளுடைய சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தோழர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்க. உங்களுடைய ஆரோக்கியமான கமெண்ட்டு கொடுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா? வாங்க இந்த ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். செவ்வாய் பயிற்சி மகரம் ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அப்படிங்கிறது இந்த பதிவில் பார்க்க போகிறோம். மகரம் ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இந்த மகரம் ராசியில் தாங்க செவ்வாய் பகவான் உச்சம் பெறுகிறார். மகரம் ராசிக்கு செவ்வாய் பகவான் 4ஆம் இடமான மேஷ ராசிக்கும் 11ஆம் இடமான விருச்சக ராசிக்கும் அதிபதி. உங்களுடைய மகரம் ராசியில் உச்சம் பெற்று அமர்கிறதுனால தோற்ற பொலிவு, ஃபேர்னஸ் அதிகமாகுங்க. வெல்த்து, ஹெல்த்து எல்லாம் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அமைப்பு, தன்னம்பிக்கை துளிர்விடும். சூரியன் உங்களுடைய வீட்டில் இருந்தாலும் செவ்வாய் கூடவே இணைய போகிறாரு. இந்த ராசி லக்னத்தில் உச்சம் பெற்று அமர்றதுனால உங்களுக்கு உங்கள் ராசிக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி ருச்சிக யோகம் அப்படிங்கிறது சிறப்பாக கிடைக்குங்க. பணம் பல வழிகளில் வருமானம் பெருகும். வேலை பளு அப்படிங்கிறதும் கொஞ்சம் அதிகமாகுங்க. அரேஞ்சு மேரேஜாக இருந்தாலும் சரி, லவ் மேரேஜாக இருந்தாலும் சரி, திருமணம் போன்ற விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். தேவையில்லாத டென்ஷன்கள் வருந்தாலும் அதை பற்றி நீங்கள் கருத்தில் கொள்ள தேவையில்லை. இந்த காலம் அந்த காலம் போட்டுட்டு இயல்பாக இருக்கக்கூடிய மனநிலையை உங்களுக்கு வருங்க. ஆனால்
ஒரு சின்ன தலை வலிச்சா கூட ஐயோ அதிகமாக வலிக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பெருசாக நமக்கு வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்ஸு வருவதற்கு நீங்கள் மனதிலேயே நீங்கள் அப்படி நினச்சிப்பீங்க. அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, அந்த மாதிரி இருக்கிறது வாய்ப்புகள் இல்லை. மேக்சிமம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இஷ்ட தெய்வ வணங்கி வரும் பொழுது செவ்வாய் பயிற்சினால் இந்த ருச்சிக யோகத்தினால் அற்புதமான ஒரு மாற்றங்களை உணர்வீங்க. மகரம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாப்புலர் ஆகணும், புகழ் அடையணும், நம்ம பேர் புகழ் கௌரவம் அந்தஸ்து எல்லாம் உயரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க. அது இப்பொழுது உங்களுக்கு சாத்தியமாகும் அப்படிங்கிறது தான். அதே போல் உடல் பேணி காப்பதற்கு எக்ஸசைஸ் அதெல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரு சீருடை பணியில் சேரணும், ஒரு காவல்துறையில் சேரணும், அப்படி ஒரு ஜாப் அப்படிங்கிற இளைஞர்கள் மனதில் அதிகமாக திங்கிங் இருக்கும். அதுக்காக உடல் கட்டமைப்பை நீங்கள் செம்மையாக வச்சுக்கிறது, அதாவது எக்ஸசைஸ் பண்ணி ஜிம்முக்கெல்லாம் போய் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு ஒரு அந்த மாதிரி செயல்பாடுகளை ஈடுபடுவது அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்மை அளிக்கக்கூடிய அமைப்பு தான் இருக்குது அப்படின்னு சொல்லாங்க. அதே போல் மகரம் ராசிக்கு செவ்வாய் பயிற்சி ராசியில் உச்சமடைகிறதுனால மனசில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு அமைதியாகவே இல்லைப்பா, ஏதோ ஒரு வேவரிங்காக இருக்குது, அப்படி படப்படன்னு கோபமாக இருக்குது, எளிதில் உணர்ச்சி வசப்படுற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். அதே சமயம் பார்த்திங்கன்னா நிலம் மனை வீடு சம்பந்தமான சொத்து சம்பந்தமான விஷயங்களில் உங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சாதகமான முடிவுகளை தான் கொடுக்கும். வீடு கட்டுறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க, அதுக்காக எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் அந்த திட்டமிட்டு காரியம் ஆற்றுகின்ற அமைப்பு இந்த காலகட்டத்தில் சாதகமாக இருக்கக்கூடிய அமைப்பு. அதே சமயம் உங்களுடைய பூர்வீக சொத்து அப்படிங்கிறது உங்களுக்கு கையில் கிடைக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் இருக்குங்க. வியாபாரம் தொழில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அலைஞ்சு திரிஞ்சு இருந்தாலும் அதில் நல்ல லாபங்கள் நன்மைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இதெல்லாமே சூப்பராக இருக்குது. மகர ராசியில் உச்சமடைகிறது உங்களுக்கு கோபம் டென்ஷன், ஏன்னா ஒரு சரியான ஒரு வேலை கரெக்டாக நடக்கலை அப்படின்னா, ஏன்னா டிசிப்ளின் ஒழுங்கு இதெல்லாம் கரெக்டாக பார்ப்பீங்க, அது சரியானபடி நடக்கலைன்னா உங்களுக்கு கோபம் டென்ஷன் இதெல்லாம் கொஞ்சம் வருவது வாடிக்கை தான். ஆனால் நீங்கள் அதை கட்டுப்படுத்தணும். நெருங்கிய வட்டாரத்தில், அதாவது ரிலேஷனுக்குள்ளே ரொம்ப ரொம்ப ரத்த சொந்தம் அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தேவையில்ல வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க, சரிங்களா? ஏன்னா 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கனால செவ்வாய் கொஞ்சம் கோபம் டென்ஷனு கொஞ்சம் அப்படியே கொப்பளிக்கிற மாதிரி இருக்கும். அனைத்து விஷயங்களையும் கொஞ்சம் ஆற போட்டு செய்வது நல்லது. ஏன்னா செவ்வாய் பகவான் பொறுத்த வரைக்கும் உச்சமாக இருந்தாலும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நல்ல பலன்களை தான் கொடுப்பாரு, ஆனால் கொஞ்சம் ஆட்டுவார். ஸோ அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இறை நம்பிக்கை ஆன்மீக ஈடுபாடு மூலமாக நீங்கள் அதை சரி பண்ணிக்கலாம், சரிங்களா? இது நம்ம ஒரு ஜென்ரலான நம்ம சொல்லியிருக்கோம். உங்களுடைய சுயஜாதத்தில் இருக்கிற கோள்களின் நிலைகள் தசாபுத்திகள் இதெல்லாம் வச்சு அந்த பிரச்சனை பிடிச்சுன்னு சொல்லலாம். இதற்காக எங்கிட்ட ஒரு கன்சல்டேஷன் ஜாதகம் பார்த்துக்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற என்னோட வாட்ஸ்அப் எண்ணிற்கு கான்டாக்ட் பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள். அதற்குரிய கட்டணங்கள் செலுத்தி பார்த்துக்கலாம் நீங்கள் விரும்பினால், சரிங்களா? ஓகே, பாய்.